ஹுண்டாய் i20 இந்த வண்டியில் ஏசி கம்ப்ளைண்ட்டு. கஸ்டமர் எதுக்காக கொடுத்துருக்காருன்னா ஏசி வரல. அதுக்கு என்ன செக் பண்ணோம்னா இந்த ஆஃப் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு 4-5 தடவை இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. 4-5 தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபால்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா இது மேனுவலாக ஃபால்ட் கோட் செக் பண்ணுறது. செக் பண்ணும்போது 00ன்னு வந்துருச்சு. அப்போனா இந்த எலக்ட்ரிக்கல் இஷ்யூ எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறதுன்னா இது இந்த கம்ப்ரஸர் கப்ளரு. இந்த கப்ளரை கழட்டி பார்த்தோம்னா ரெண்டுலேயும் வச்சு பார்த்தோம்னா 2 செகண்ட் கம்ப்ரஸர் ஆன் பண்ணும்போது 2 செகண்ட் மட்டும் தான் லைன் வரும். அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஆயிரும். ஏசி ஹை ப்ரெஷர் சுவிட்சு செக் பண்ணி பார்த்தாச்சு, அதுவும் நல்லா தான் இருக்குது. உள்ளே வர கூலிங் காயிலுக்குள்ளே வர தெர்மிஸ்டரும் செக் பண்ணி பார்த்தோம், அதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கம்ப்ரஸருக்கு பின்னாடி வர சுவிட்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஏசி கிளச்சு கிடையாது. இது 2015 மாடல் i20ன்றனால தனியாக கிளச்சு இல்லாதனால இது வந்து இன்பில்டாக உள்ள ஒரே கிளச்சு. ஹுண்டாய் வண்டிகளை பொறுத்தளவுக்கு இந்த i20 வெர்னா இந்த மாடல் வண்டிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. அதுக்கு இந்த கம்ப்ரஸருக்கு பின்னாடி வர இந்த சுவிட்ச் மட்டும் மாற்றினா போதும், இந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆயிரும். இப்போ இந்த வண்டியில் இதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு, இதை மாற்றியாச்சு, இப்போ வண்டியும் ரெடி ஆயிடுச்சு.